வணக்கம் ராபின் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம iPad Pro 11 inch 2020 மாடலோட ரிவ்யூவை தான் வந்து பார்க்க போறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். ஸோ 2018ல ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த iPad Pro 11 inch அண்ட் 12.9 inch ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு 11 inch தான் பார்க்க போறோம். 12.9 inch எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சீக்கிரம் ரிவ்யூ கொண்டு வரேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக இந்த 11 inch வந்து இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க 2020 மாடலுக்கு. ஆக்சுவலாக இது அவங்களோட ஃபர்ஸ்ட் iPad Pro. 2018ல ரிலீஸ் பண்ணப்பட்ட iPad Pro-வோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி மேஜர் டிஃபரன்சஸ் இருக்கு? இன்கேஸ் நீங்க iPad Pro வந்து வாங்கலாம் இந்த வருஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் 2018ஓட ஸ்டாக் வந்து அவைலபிளா இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் கேஷ்பேக்ஸோட இருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணலாமா ஆர் இதை சூஸ் பண்ணலாமாங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெட்டர் ஐடியா வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க iPad Pro வாங்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். 2018ஓட iPad Pro மாடல்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2017ல வந்த 10.5 inch iPad Pro மாடல் அண்ட் Apple Pencil, ஸ்மார்ட் கீபோர்ட், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் Apple Pencil, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரொம்ப டீடைலா வந்து ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கோம். ஸோ லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். அவர் இந்த ஐங்கிற சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அதை நீங்க பார்க்க முடியும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான விஷயம், இன்கேஸ் உங்களுக்கு ஆப்பிள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பை உபயோகப்படுத்துங்க. சிம்பிளா ஃபேஸ்புக்ல போயிட்டு ஆப்பிள் இன் தமிழ்னு கொடுத்து சர்ச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இது மட்டும் இல்லாம நீங்க யூஸ்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணணும் அண்ட் செல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா iShop Apple அப்படிங்கிற ஃபேஸ்புக் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மா இருக்கும். அதுல ஒரு டிஸ்கஷன் ஓபன் பண்ணி நீங்க என்ன பை பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட ரெக்வயர்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. விதின் உங்க சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க யாராவது செல் பண்றாங்களான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியும் பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நேர்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட ப்ரொபோசல் அண்ட் பையிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்க சேஃபா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ நான் கமெண்ட்லி வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிலே பண்ணாம நம்ம அன்பாக்சிங்குள்ள போயிடுவோம். ஸோ பாக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஐபேடை வந்து அழகா பிரிண்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே பாக்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா போதும், ஒரு சின்ன லிஃப்ட் மட்டும் பண்ணிட்டு அழகா ஸ்லைட் ஆகி உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெயிட் காரணத்தினாலேயே அவங்களோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு மினிமலான டிசைன் வந்து இருக்குங்கிறது ஃபீல் பண்ண வைக்கும். பேக்கேஜிங்ல கண்டிப்பா ஆப்பிள் அடிச்சுக்கவே முடியாது. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இருக்கிறது வந்து iPad Pro 11 inch வந்து ஃப்ரண்ட்ல நீங்க பாப்பீங்க. ஒரு நீட்டான பாலித்தீன் மேட் ஃபினிஷ்ல வந்து ராப்பர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம சைட்ல வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸோட மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் அண்ட் கேட்டலாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி நீட்டா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் iPad Pro யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஹார்ட்வேர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஆன் அண்ட் ஆஃப் பண்றது, வால்யூம் ராக்கர்ஸ், ஸ்பீக்கரோட லொகேஷன் எங்க இருக்கு, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருப்பாங்க. நிறைய யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்களோட கார், ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம வீட்டில் ஸ்டிக் பண்ணி வைக்கிறதையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அடுத்தது வந்து உள்ள 18 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. 2018ல ரிலீஸ் பண்ணப்பட்ட iPad Pro மாடல்ஸோட அதே சேம் சார்ஜிங் அடாப்டர் வந்து இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அடாப்டர் வந்து கொண்டு வரும். நீங்க இன்கேஸ் MacBook Pro-வோட USB-C அடாப்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அடாப்டர் C வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் 38 வாட் அடாப்டர் ஆர் 60 வாட் அடாப்டர் பிளஸ் 60+ வாட் அடாப்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதோட இன்புட் பவரோட லிமிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வாட் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் சார்ஜிங் அப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அதோட சேர்த்து உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்து USB-C to USB-C கேபிள் வந்து உங்களுக்கு ரெண்டு எண்ட்லயும் USB-C போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ சார்ஜிங் அடாப்டரோட அவுட்டும் உங்களுக்கு iPad Pro-வோட இன்னும் வந்து USB-C ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்கோம். iPad Pro-வை இப்போ எடுத்து பார்த்துருவோம். ஸோ அதோட எக்ஸ்டர்னல் லுக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினா ரியர்ல இருக்கக்கூடிய அந்த லைடார் கேமரா சென்சார் வந்து லிட்டரலி iPhone 11 or 11 Pro-ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரிபிள் லென்ஸ் கேமரா சிஸ்டம் டிசைனை வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆக்சுவலாக 2 கேமரா தான் இருக்கு. நம்ம கேமராவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்டர் இருக்கு. அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் அண்ட் 4 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லவுடரான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் குயிக்கா இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெக் ஸ்பெக்குங்கும் போது அதோட டிஸ்பிளே தான் கார்ஜியஸான 11 inch டிஸ்பிளே வந்து லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. டயகனல் மெஷர்மெண்ட்ல 11 inch அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஓவராலா இதோட வெயிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 471 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வைஃபை மாடலும் 74 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வைஃபை பிளஸ் செல்லுலார் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா வரும். ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 to 5 கிராம்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினா அந்த கேமரா மாடியூல்னால வந்து இதோட வெயிட் ஆட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்துட்டீங்க
பாத்துட்டீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்துட்டு 2388 by 1668 அப்படிங்கிற மாதிரி சேம் லாஸ்ட் இயர் அதே ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸாக்ட் 2018 மாடலோட ஸ்பெக் தான். அண்ட் இதோட பிக்சல்ஸ் per inch பாத்துட்டீங்க அப்படின்னா 264 ppi அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி லேமினேட்டட் டிஸ்பிளே. லேமினேட்டட் டிஸ்பிளே அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேக்கும் உங்களுடைய நீங்க ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸரா இருக்கும் அப்படிங்கிறது தான். டெக்ஸ்ட் அண்ட் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிஸ்பிளேல பார்க்கறது வந்து இன்கேஸ் நீங்க 6th ஜெனரேஷன் ஒரு ஐபேட் 7th ஜெனரேஷன்ல போறீங்க அப்படின்னா அதுல ஃபுல்லி லேமினேட்டட் டிஸ்பிளே இல்லாதப்போ நீங்க டிஸ்பிளேல ஃபிங்கர் வச்சுட்டு க்ளோஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஃபிங்கருக்கும் அந்த டிஸ்பிளேக்கு இருக்கக்கூடிய ஒரு கேப் வந்து தெரியும். நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஷீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு டச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபுல்லி லேமினேட்டட் டிஸ்பிளே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ப்ரோ மோஷன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இருக்கு. 120 Hz ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு அதுல அவைலபிளா இருக்கு. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. ஒயிட் கலர் P3 டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு வந்து ட்ரூ டோன் டிஸ்பிளே ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இருக்கு. ஐபோன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க ட்ரூ டோனோட அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். yellow லைட் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த ட்ரூ டோன் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெக்கோட ஃபீச்சர். சோ தட் நீங்க நைட் டைம்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு வந்து இரிட்டேட் ஆகாம அந்த yellow லைட்டோட ஒரு டிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ தட் ப்ளூ லைட்ஸ் அதிகமா வரும்போது உங்களுக்கு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரூ டோன் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் இதை நீங்க ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுக்கு உங்களுக்கு உள்ள வந்து ஆக்சஸிபிலிட்டியில ஃபீச்சர் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட கேமரா டிபார்ட்மெண்ட். எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட் வந்து இதோட கேமரா தான். இப்போ உங்களுக்கு டியூவல் லென்ஸ் கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸும் அதோட சேர்த்து லாஸ்ட் இயர் அந்த 2018 மாடலோட இருந்த 12 மெகா பிக்சலோட சேர்த்து 10 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபோன் 11ஓட கேமரா ஸ்பெக் மாதிரி பட் ஐபோன் 11 ஆக்சுவலா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 10 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம ஐபேட வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஜென்ரலா போட்டோகிராஃபி இந்த மாதிரி பர்பஸஸ்க்கு எடுத்துட்டு போக மாட்டோம். பட் இன் கேஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னாலும் ஒரு வண்டர்ஃபுல்லான கேமரா பிரசன்ஸ் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினா இதோட கேமரா சிஸ்டமோட பவரே பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியில லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்ல பெட்டரா டாக்குமெண்ட்டை ஹெச்டி கிளாரிட்டியில ரெக்கார்ட் பண்ணணும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஸோ இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட அப்பர்ச்சர் பாத்துட்டீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து f1.8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சேம் as ஐபோன் 11 உங்களுக்கு f2.4ல வந்து கொடுத்திருக்காங்க. லைவ் போட்டோஸ் மத்த எல்லா ட்ரூ டோன் ஃபிளாஷ் இந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து உள்ள அவைலபிளா இருக்கு. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் இன் கேஸ் அந்த ரியர் கேமராவை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதோட கேமரா ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 4K வீடியோ ரெக்கார்டிங்லயே உங்களுக்கு ப்ரீவியஸா இருந்த ஜெனரேஷனை விட அடிஷனலா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்னால உங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல 4K ரெக்கார்டிங் நீங்க பண்ணும்போது இப்போ 24 frames per second, 30 frames per second and 60 frames per second வைட் ஆங்கிள் ஷூட் வந்து நீங்க பண்ண முடியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல 4Kல 60 frames per second வரைக்கும் நீங்க வந்து ஷூட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p வரைக்கும் 120 fps and 240 fps அப்படிங்கிற மாதிரி வைட் ஆங்கிள் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பர்టిక్యులரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 240 frames per second அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்லோ மோஷன் வந்து கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேஸ் ஐடி சிஸ்டம் வந்து உள்ள உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஐபேட் ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஐடி சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்லயும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஆப்பிள் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஐபோனுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஈகரா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 7 மெகா பிக்சல் சென்சார் இருக்கக்கூடிய கேமரா இருக்கு. அதோட சேர்த்து மத்த ஃபிளட் இலுமினேட்டர், டாட் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி மத்த எல்லா காம்பனன்ட்டும் உள்ள வந்து பேக் பண்ணி ஐபோன் 11 and 11 Pro இந்த மாதிரி சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் ஐடி சிஸ்டம் வந்து உள்ள உங்களுக்கு பக்காவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. போர்ட்ரைட் மோட் போட்டோகிராஃபி நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா இதுல எடுக்க முடியும். அனிமோஜி, மீமோஜிஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்கும். அண்ட் அடிஷனலா நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த 7 மெகா பிக்சல் கேமரா சென்சார் வந்துட்டு 1080p HD வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ற மாதிரி எபிலிட்டி வந்து இருக்கு. அண்ட் ஸ்மார்ட் HDR எபிலிட்டியும் வந்து உங்களுக்கு உள்ள கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் டைம் இந்த மாதிரி வீடியோ காலிங்ல எல்லாம் பண்ணும்போது 720p கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். 1080p HD அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் நீங்க வைஃபை மாடல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்த the 2018 மாடலை விட இதுல உங்களுக்கு வைஃபை 6ன்னு ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்லுலார் மாடல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகாபிட் LTE பேண்ட் ஃபெசிலிட்டி வந்து உள்ள கொடுக்குறாங்க. ஆஃப் கோர்ஸ் ஐபேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால ஃபோன் கால்ஸ் வந்து நீங்க மேக் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. டேட்டா பர்பஸஸ்க்கு மட்டும் தான் வந்து நீங்க அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலா இருக்கிற ப்ரீவியஸ் மாடலை விட உங்களுக்கு
ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பர்டிகுலரா இந்த LTE மோடமோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால. அண்ட் சிம் கார்டு ஆப்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடலில் நீங்கள் ஃபிசிக்கலாக நானோ சிம் வந்து ஐஃபோனில் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து சிம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் மாடல்ஸில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக பிசிக்கல் சிம் ஸ்லாட் ஆப்ஷன் தான் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் அடுத்த முக்கியமான ஹார்ட்வேர் ஸ்பெக் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர். ஸோ 2018 ரிலீஸ் ஆன மாடலில் வந்து நம்மளுக்கு A12X பயானிக் சிப்செட் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த மாடலில் வந்து A12Z அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து உள்ள பயானிக் ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க்ஸில் பார்க்கும்போது மெட்டல் ஸ்கோர்ஸ், அதாவது GPU ஸ்கோர்ஸை தவிர அடிஷனலாக நம்மளுக்கு 1 கோர் ப்ராசஸர் வந்து GPUல மட்டும் ஆட் ஆயிருக்கு. டோட்டலாக 8 கோர் GPU வந்து உள்ள அவைலபிளாக இருக்கு. மற்றபடி CPUல எந்த வித பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலாக பண்ணின மாதிரி தெரியல. ஸோ 2018 ரிலீஸ் ஆன அதே A12Xோட பெஞ்ச்மார்க்ஸ் ஈக்குவலண்டான சிங்கிள் கோர் ஸ்கோர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 1114, மல்டி கோர் ஸ்கோர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4600 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2018 மாடலோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 பாயிண்ட் வந்து சிங்கிள் கோர்லையும் அண்ட் லெஸ் தென் லைக் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மல்டி கோர் ஸ்கோர்லையும் வந்து இருக்கு. மற்றபடி டே டு டே யூசேஜ்ல அண்ட் ஈவன் நீங்க வீடியோ எடிட்டிங் அதில் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவுமே வந்து டிபெண்டிங் ஆன் த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான அண்ட் கம்ப்ளீட் ஒரு நியூவான இந்த ஐபேடுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2020 மாடல்ல இதோட லைடார் சென்சார் எனேபிள் பண்ணப்பட்ட அந்த கேமரா சிஸ்டம் தான். இந்த லைடார் சென்சார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே வந்து சொல்லி இருந்தோம். இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுலயே வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஸ்கேனரை வந்து நம்மளோட ஐபேடுக்கு இன்டகிரேட் பண்றத இந்த பர்டிகுலர் லைடார் ஸ்கேனர் வந்து ஆக்சுவலா பண்ணுது. அண்ட் ஆப்பிள் வந்து இதுல ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹார்ட்வேர் அடிஷன்ல. இது முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, நீங்க 2018 ஐபேடா இல்ல 2020 ஐபேடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பர்டிகுலர் லைடார் ஃபீச்சர் உங்களுக்கு தேவையா அப்படிங்கறதையும் நீங்க யோசிக்கணும். பிகாஸ் அட்வான்ஸ்டா நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது தாராளமா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். பட் லைடார் சென்சாரோட ஃபீச்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோமா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 months once ஆது யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கறத பார்த்துக்கணும். ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வச்சிருக்கீங்க, ஆர் நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அதுக்கு 3 டைமென்ஷனல்ல ஆகுமெண்டட் ரியாலிட்டி பேஸ் பண்ணின ஒரு ஆப்ஜெக்ட் ப்ராடக்ட் போட்டோகிராஃபி வந்து நீங்க எடுக்கணும், அதுக்குண்டான ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஐபேட் ப்ரோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க ஆகுமெண்டட் ரியாலிட்டி ரிலேட்டடான கேம்ஸ் விளையாடுறீங்க, அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லைடார் சென்சார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் லைடார் சென்சாரை யூஸ் பண்ணுவீங்களா உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு, எதுக்கு அது ஃபியூச்சர்லயாவது அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களாங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அதர்வைஸ் ஓவரால் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சின்ன டிஃபரன்ஸ் வந்து மைனர் டிஃபரன்ஸ் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். இன்கேஸ் நீங்க வைஃபைல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க 10 hours யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். சோஃபார் ஐபேட்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பேக்கப்ல கண்டிப்பா எந்த கம்பீட்டிங் டேப்லெட்ஸ் அடிச்சுக்க முடியாது. அவ்வளவு ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆப்பிள் கிளைம் பண்ணக்கூடிய அதே 10 hours or 9 hours பிளஸ் வந்து உங்களுக்கு கேரண்டீடா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் யூசேஜ். நீங்க இன்கேஸ் செல்லுலர் டேட்டா வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாடல் வாங்குறீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து உங்களுக்கு 9 hours சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஆப்ஸ் நீங்க என்னதான் ரஃபா யூஸ் பண்ணனாலும், வீடியோ அதிகமா பார்க்கிறது, கேம் பிளே பண்றதுனாலும் உங்களுக்கு 7+ hours அப்படிங்கிற மாதிரி கேரண்டீடா வந்து உங்களுக்கு செல்லுலர் மாடல்லையுமே வரும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீங்க 2018 போனாலும் சரி, 2020 மாடலுக்கு சூஸ் பண்ணனாலும் சரி. அண்ட் ஆப்பிள் பென்சிலோட கம்பேட்டபிலிட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐபேட் ப்ரோஸ் எடுக்கும்போது எல்லா ஐபேட் ப்ரோஸ்க்கும் ஆப்பிள் பென்சில் 2nd generation தான் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். அதை பத்தின டீடைல்டு ரிவ்யூவையும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பாருங்க. அண்ட் கீபோர்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஐபேடை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபேட் மட்டும் இல்லாம 2018 ஐபேட் ப்ரோ மாடலுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு போத் மேஜிக் கீபோர்டு வந்து கம்பேட்டபிளா இருக்கும். அதே சமயத்தில் 2018 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஸ்மார்ட் கீபோர்டும் வந்து ஃபோலியோ கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். அண்ட் ஃபைனலா பிரைசிங் அண்ட் கேஷ்பேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2018 ரிலீஸ் பண்ணப்பட்ட அதே ஐபேட் ப்ரோ மாடலோட சேம் பிரைசிங் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும். அண்ட் 5000 rupees வரைக்கும் HDFC பேங்க்குக்கு வந்து கேஷ்பேக் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஐபேட் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோர்ல பை பண்ணும்போது HDFC கார்டு, டெபிட் கார்டு ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 120 days அப்படிங்கிற மாதிரி அந்த கேஷ்பேக் பீரியட்ல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்க்கு வந்து கேஷ்பேக் கிரெடிட் ஆகும். ஸோ பேசிக் மாடல் பார்த்துட்டீங்க
அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜில் ஒரு பெரிய சேஞ்ச், இந்த ப்ரைசிங் அண்ட் ஸ்டோரேஜையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ லாஸ்ட் உங்களுக்கு 2018 வந்தது பேஸ் ஸ்டோரேஜ் 64 GB ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த வருஷம் ப்ரோ அப்படிங்கிற டேர்முக்கு தகுந்த மாதிரி 128 GB ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போற iPhone 12 ப்ரோலையுமே வந்து பேஸ் ஸ்டோரேஜ் 64 128 வந்து பம்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு க்ளூவா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரோ சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து மினிமம் 128 GBங்கிற மாதிரி மொபைல் டிவைசஸ்க்கு ஆப்பிள் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ஜெனரஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த 128 GB வைஃபை மாடல் பார்த்துட்டீங்க அப்படின்னா 71,900 அப்படிங்கிற மாதிரி வரும். 256 GB போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80,900ங்கிற மாதிரி வரும். 512 GB 98,900 அண்ட் 1 TB வந்து 1,16,900ங்கிற மாதிரி வரும். வைஃபை பிளஸ் செல்லுலார் ஃபீச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா 128 GB வந்து உங்களுக்கு 85,900 அண்ட் 256 வந்து 94,900. 512 GB எடுத்துட்டீங்கன்னா 1,12,900 அண்ட் 1 TB எடுக்கும்போது உங்களுக்கு 1,30,900 rupees அப்படிங்கிற மாதிரி வரும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு MacBook Pro-வோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலண்டா வந்து 1 TB ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படும். அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஒன்று, நீங்கள் 2018 மாடல் சப்போஸ் கிடைக்குது அப்படின்னா இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு அதில் பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 2018 மாடல் வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸோட கண்டிப்பாக நீங்கள் 2018 கன்சிடர் பண்ணுங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டே டு டே யூசேஜில் உங்களால் எந்தவித டிஃபரன்ஸையும் நோட்டீஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி லைடார் ஸ்கேனர் யூஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த ஸ்கேனரோட யூஸ் இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து 2020 மாடலை கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் 2018 மாடல் வந்து எல்லா விதத்திலும் பெஸ்ட் பை. அண்ட் ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள், இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் iPad Pro வந்து வாங்க போறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல ஆரம்பிச்சு நம்ம கவர் பண்ண எல்லா டெக் ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஓவரால் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 4-5 வருஷத்துக்கு எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நீங்க ஜாலியா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஒர்க்குக்கு ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம ஸ்மார்ட் இன்கேஸ் நீங்க மேஜிக் கீபோர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க அதை அடிஷனலா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் கீபோர்ட், ஃபோலியோ கீபோர்ட்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா கட்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் ஆப்பிள் பென்சில் அண்ட் ஸ்மார்ட் கீபோர்ட் தேவைப்படுமா அப்படிங்கிறதுக்கு இண்டிவிஜுவலா நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்பிள் பென்சிலை பத்தியும் ஸ்மார்ட் கீபோர்டை பத்தியும் செப்பரேட் ரிவ்யூஸ் பண்ணியிருந்திருக்கும். லிங்க்ஸ் வந்து இந்த ஐங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெட்டரான ஐடியாவா இருக்கும். நீங்க மணி சேவ் பண்ண முடியும். அவசரப்பட்டு பல்கா எல்லா ஆக்சசரிஸும் சேர்த்து பேக் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அதை எடுக்கலாம். இல்லைன்னா அது ஐடியலா உங்களோட டெஸ்க்லயே வந்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அண்ட் இன்கேஸ் ஏதாவது பர்டிகுலர் டாபிக் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஸ்டின் மறக்காம கேளுங்க. அண்ட் ஆப்பிள் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளா இருந்தாலும் மறக்காம நம்ம Facebook குரூப் உபயோகப்படுத்துங்க. பை அண்ட் செல் செக்ஷனையும் வந்து செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.